இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி மொபைலில் வந்து ஒரு க்ரீன் லைன் விழுந்துருச்சு டிஸ்பிளேல அப்படின்னா அது எதனால விழுந்திருக்கும், அதே மாதிரி அது எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இப்போதைக்கு அதாவது 2024 வந்து ஏப்ரல் மந்த் வந்த ஒரு அப்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கேலக்ஸி மொபைலுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் லைன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பிளஸ் இருக்கும். ஒன் பிளஸ் வந்து அப்டேட் பண்ணாலே வந்து லைக் க்ரீன் லைன் வந்துடும். இப்போ வந்து சாம்சங்லேயும் சேர்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது S20 மோஸ்ட்லி வரும். S20 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளே மாற்றிடணும், வேற வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னதான் பண்ணாலும் அந்த கோடு திருப்பி போகாது. திருப்பி வந்து பார்த்தா வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து S20 வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றுறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை கேலக்ஸியில் நீங்கள் மற்ற மாடல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் அது. அண்ட் முதல் விஷயம் எதனால இருக்குன்னா, உங்க மொபைலில் சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்ற ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போனாலும் சரி, கடையில் போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுவாங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்துருச்சு. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணுற ஒரு ஆப்போ இல்லை ஏதோ ஒன்று வந்து உள்ளே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, அதில் இஷ்யூ வந்தது தான் உங்கள் மொபைலில் வந்து ஒரு க்ரீன் லைன் டிஸ்பிளேல காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மொபைல் எப்படி இருக்குன்னா, அந்த க்ரீன் லைன்ன்றது வந்து பிளிங்க் ஆகும். அதாவது எப்படின்னா ஃபுல்லாக க்ரீனா விழாம ரொம்ப லைட்டா அப்பப்போ மட்டும் வந்து போற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி பண்றது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து சரி பண்ணிட முடியும். ஃபுல்லா க்ரீன் லைன் அப்படின்றப்போ நீங்க மேபி மோஸ்டா ஃபேக்டரி டேட்டா ரீசெட் அடிச்சு பார்க்கலாம். லைக் ஃபுல்லா ரீசெட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பயும் போகலைன்னா நீங்க கடையில கூட சரி பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு பிளிங்க் ஆகுது அப்படின்னா நீங்க முதல்ல வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மொபைல் வச்சிருந்தீங்க, மொபைல் க்ரீன் லைன் விழுந்துருச்சு அப்படின்னாலே அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ணிருங்க. அப்படி இல்லை அடாப்டிவ் பிரைட்னஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வந்து மொபைலை பவர் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கப்பதான் வந்து சடனா க்ரீன் லைன் விழுந்திருக்க மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மொபைல்ல பவர் ஆஃப் பண்ணிடணும். பவர் ஆஃப் பண்ணிட்டு உங்க மொபைல் வந்து ஹீட்டா இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். ஏன்னா க்ரீன் லைன் வந்தது என்ன ஆகும்னா மொபைல் வந்து லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க மொபைலை பவர் ஆஃப் பண்ணிட்டு அந்த மொபைல் வந்து ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ நீங்க வந்து அப்படியே வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் லைக் மொபைல் வந்து கூல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும் லைக் திருப்பி க்ரீன் லைன் எதனால வந்திருக்கும் அப்படின்னு. அப்படியே போல அப்படின்னா நீங்க ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க மொபைலோட அப்டேட்ல போயிருங்க. செட்டிங்ஸ்ல போய் உங்க மொபைல் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ல லைக் ரீட் பண்ணி பாருங்க, எதுவும் பக் ஃபிக்ஸஸ் ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி அப்டேட் ஏதாச்சும் விட்டுருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அப்டேட் ஏதாச்சும் விட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு வந்து மொபைல் வந்து லேக் ஆகுது, ஸ்டில் அந்த லைன் வந்து போகலை அப்படின்னா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ண புது ஆப் ஒரு கடைசி ஒரு வாரத்தில் அவங்க மொபைலில் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்கள் மொபைலில் என்ன சொல்கிறதுனா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இல்லை பேக்ரவுண்டில் ஓடுறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. லைக் அந்த ஆப்னாலே கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியுமே போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து ரீசெட் பண்ணிடணும். இப்போ சப்போஸ் பிளிங்க் ஆச்சுன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணப்பே வந்து திருப்பியுமே உங்களுக்கு க்ரீன் லைன் தான் வருது அப்படின்னா நீங்கள் கடைக்கு போயிடணும். ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிளிங்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம், ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணுறப்ப எப்படின்னா மொபைல் லைட்டாக எரேஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல லைட்டாகவே எதுக்கு பிளிங்க் ஆகும்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கரெக்ட் ஆகலை. அதாவது எப்படின்னா ஒரு சின்ன இடத்துல எங்கேயோ தான் பிரச்சனை ஆயிருக்கு. இல்லை சின்ன இடம் அப்படின்னா சின்ன இஷ்யூஸ் தான் வந்து இருக்குன்றப்போ ஃபுல்லாக கரெக்ட் ஆகாமல் பாதி இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறப்போ உங்கள் மொபைலில் இருக்க ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜோ இல்லை ஒரு அப்ளிகேஷனால தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்றது ஒன்று நடந்திருக்கும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகிறப்போ அந்த எதனால வந்து அந்த க்ரீன் லைன் வந்துச்சோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணுறதுனால முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ லைக் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்பயுமே உங்களுக்கு க்ரீன் லைன் வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் இந்த சாம்சங் ஹெல்ப்லேயே சாம்சங் ஸ்டோர்லேயே போய் செக் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து விட ஸ்ட்ரெயிட் லைன்னா நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். டிஸ்பிளேமே நீங்கள் லோக்கலில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா டிஸ்பிளே மாற்றினா பிரச்சனை வரும். டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் மொபைல் நிறைய பிரச்சனை வரதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத டாபிக். இப்போதைக்கு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து க்ரீன் லைன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா கிடைக்கலாம். மோஸ்ட்லி வந்து பிளிங்க் ஆகிறப்போ ரீசெட் பண்ணாலே வந்து போதும். ரீசெட்னா ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சரியாயிரும். அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சாலே அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான்.